உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு அக்கட்சியில் நிறைய பெண்களுக்கு பலர் பாலியல் தொந்தரவு கொடுத்த செய்திகள் வெளிவந்து கைது செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அரசியல் புரிதல் இல்லாமலேயே தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். திமுகவை போன்ற 75 ஆண்டு கால அரசியலில் பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடி சிறைக்கு சென்று வந்த தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் யாரும் இல்லை என்றும் அவர் கூறினார். அவர்களுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர்களாக இருந்தால் அடிப்படை கொள்கை இருக்கும். இந்த திட்டத்திற்காக ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்வார்கள். மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு பல போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி சிறை தண்டனையெல்லாம் அடைந்தவர்கள் அல்ல. அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல 75 ஆண்டு கால அரசியலிலே பல்வேறு மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு சென்று வந்த தலைவர்கள் அங்கே யாரும் இல்லை. எனவே அவர்களுக்கு இந்த வெற்றி என்பது இது போன்ற ஆட்டத்தை கொடுக்கிறதே தவிர அவர்களுக்கு பணிவையோ அல்லது மக்கள் பணியாற்றுவதற்கான அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்கிற அந்த சிந்தனையோ இல்லாமல் ஆட்டம் போடுகிறார்கள் என்று தான் சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு அக்கட்சியில் நிறைய பெண்களுக்கு பலர் பாலியல் தொந்தரவு கொடுத்த செய்திகள் வெளிவந்து கைது செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அரசியல் புரிதல் இல்லாமலேயே தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். திமுகவை போன்ற 75 ஆண்டு கால அரசியலில் பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடி சிறைக்கு சென்று வந்த தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் யாரும் இல்லை என்றும் அவர் கூறினார். அவர்களுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர்களாக இருந்தால் அடிப்படை கொள்கை இருக்கும். இந்த திட்டத்திற்காக ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்வார்கள். மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு பல போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி சிறை தண்டனையெல்லாம் அடைந்தவர்கள் அல்ல. அவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல 75 ஆண்டு கால அரசியலிலே பல்வேறு மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு சென்று வந்த தலைவர்கள் அங்கே யாரும் இல்லை. எனவே அவர்களுக்கு இந்த வெற்றி என்பது இது போன்ற ஆட்டத்தை கொடுக்கிறதே தவிர அவர்களுக்கு பணிவையோ அல்லது மக்கள் பணியாற்றுவதற்கான அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்கிற அந்த சிந்தனையோ இல்லாமல் ஆட்டம் போடுகிறார்கள் என்று தான் சொல்லலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.